இந்த இடம் தான் முக்கியமான இடம். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடந்து வர மாதிரி ஃபீல் இருக்கு இல்லையா? லைட்டே போட தேவையில்ல போலுங்க, இப்படி இருக்கட்டும். உள்ளே நல்லா வெளிச்சம் வருது. அதுதான் சொன்னேன், அந்த சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸோடு இருக்கக்கூடிய வீடு நீங்கள் வாங்குறதுனால மிகப்பெரிய அட்வான்டேஜ், செட்பேக் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்துலையும் காத்தோட்ட விஷயத்துலையும் எந்த குறையும் இருக்காது. உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் தான். இங்கே வந்து நான் வந்துட்டு பில்டரை வந்து பார்த்தேன். லைக் பில்டிங் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஓகே, நான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். ஓகே, நான் அதான் யோசித்தேன், சரி நம்ம வாங்குவோம், போட்டிருக்காரு, நல்ல ரிவ்யூ கொடுக்குறாரு பார்க்கலாம். அது நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ, இந்த குறையும் கிடையாது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது, பூஜா கபோர்ட், இந்த சோஃபா, இந்த டைனிங், இந்த மாடுலர் கிச்சன். இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. மார்ச் 1க்கு முன்னாடி புக் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டிலலாம் அது இருக்கும், பேஸ்மெண்ட் இருக்கும். வெளிநாட்டில் துணி துவைக்கிற துணிலாம் அது வழியாக தான் கீழே கொண்டு போவாங்க. அங்கே பேஸ்மெண்ட் ஏன்னா வெளியில் துவைக்க முடியாது, காயப்பட முடியாது, ஏன்னா வெதர் அந்த மாதிரி இருக்கும்ல, ஃபுல்லாக ஸ்னோ தான், மொட்டமடியே இருக்காது, அங்கெல்லாம் ஃபுல்லாக இது டேப்பராக தான் இருக்கும். வீடு வாங்கினா அனைத்து சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள், சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் இல்லாதவர்களுக்கும் வாழ்த்துனீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் ஒன்றாயிருங்க. ஸ்க்ரீனில் இருக்குது எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிகிட்டே வரலாம். வேறு எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜமீன் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. எக்ஸாக்டாக ஜமீன் பல்லாவரத்தில் இருக்குது. இந்த ஜமீன் பல்லாவரம்னு சொல்லிட்டு கீழ்கட்டலை அந்த மாதிரி நீங்கள் போக வேண்டிய தேவை என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு 3 கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஜிஎஸ்டிக்கு ரொம்ப பக்கம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கம், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ரேடியல் ரோடுக்கும் ரொம்ப பக்கமாக இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. வீடியோக்குள்ளே உங்களுக்கு A to Z எல்லாமே தெளிவாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றாடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விநாயகாஸ் இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகா பில்டர்ஸோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை கேட்டுட்டு வந்துருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த லொக்கேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் சார், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வசந்த், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க சார். ஷுவர். என்னுடைய நேம் சுப்பிரமணியன், விநாயகா இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிட்டோட MD. பாஸ்ட் 30 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கும். மோர் தென் 100 ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கரண்ட் ப்ராஜெக்ட் இங்கே போயிட்டுருக்கு பல்லாவரத்தில். இந்த ஸ்ட்ரீட்லேயே நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த கரண்ட் ப்ராஜெக்ட் ரன்னிங்கில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து நியரிங் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ், ரெடி டு ஆக்குபை. லாஸ்ட் டைம் நீங்கள் வசந்த் வந்து வீடியோ எடுக்க வந்தீங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம கிளைண்ட்டு வந்து புக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி லக்லி வந்து காட்ஸ் கிரேஸ் அவங்க வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஹவுஸ் வார்மிங் டைமில் நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க வீட்டுக்கு. டோட்டல் லேண்ட் ஏரியா எவ்வளோ சார்? டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 8000 ஸ்கொயர் ஃபீட்டு. சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 20 யூனிட்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு எத்தனை வீடு? ஒரு ஃப்ளோருக்கு 4 யூனிட், 2 லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 15 3 BHK அண்ட் 5 2 BHK நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் இருக்குது எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிகிட்டே வரலாம். வேறு எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஹாய்ண்ணா, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. வணக்கம் அண்ணா, உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். என் பேர் சிவசங்கர். நான் வந்துட்டு ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சென்னையில் வந்துட்டு லாஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கிறேன். இது வந்து அசண்டாஸ் ஐடி பார்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, இங்கே நீங்கள் வீடு வாங்கினதுக்கான காரணம் என்ன? நான் வந்து இந்த ஏரியாவில் தான் தேடிட்டு இருந்தேன், பல்லாவரம் சைடில் வந்துட்டு. உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் தான். இங்கே வந்து நான் வந்துட்டு பில்டரை வந்து பார்த்தேன். அவர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்துட்டு என்ன ப்ரைஸோ அது கரெக்டாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பில்டிங் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. விநாயகா பில்டர்ஸ் கிட்ட நீங்கள் இது நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அவர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு சின்னதாக இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்று வந்துட்டு ப்ளம்பிங் பண்ணோன்னா வந்துட்டு லைக் கிச்சனில் வந்து தனி கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி வந்து பாத்ரூம் தனி கண்ட்ரோல். அப்புறம் வந்துட்டு லைக் பில்டிங் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஓகே, நான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் பெஸ்ட், பட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நெகோசியேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம். வீடு வாங்கின திருப்தியாக இருக்கா? ரொம்ப திருப்தியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ். என்னங்க எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கேட்டிங்களா? இப்போ வந்து இந்த லொக்கேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஜமீன் பல்லாவரத்தில் இருக்குங்க. கரெக்டாக ஜமீன் பல்லாவரம் சென்ட் மேரி ஸ்ட்ரீட் சரோஜினி ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கனெக்டிவிட்டி இருக்குது. 2 ஸ்ட்ரீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மேரி ஸ்ட்ரீட்.
பேக் சைடில் சரோஜினி ஸ்ட்ரீட் இருக்குது. 2 ஸ்ட்ரீட்டுமே 30 ஃபீட் அப்படின்றதுனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ரொம்ப நல்லாயிருக்கு. நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 550 600 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி ரோடு வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. சப்வே வழியாகவே நீங்கள் போயிட்டு வந்துடலாம். சப்வே வழியாகவும் நீங்கள் ஜிஎஸ்டி போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டேயும் உங்களுக்கு பிரிட்ஜ் இருக்குது, அது வழியாகவும் நீங்கள் போயிட்டு வரலாம். ட்ராக்குக்கு இந்த பக்கம் அப்படின்னு உடனே அந்த கனெக்டிவிட்டி அதையும் யோசிப்பீங்க இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ரேடியல் ரோடுக்கும் வழி இருக்குங்க. ரேடியல் ரோடுக்கே 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 600 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ரேடியல் ரோட் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெல்ஃபர்கோ இருக்குது, அசஞ்சர் இருக்குது, அதாவது இன்டர்நேஷனல் டெக் பார்க் இருக்குது, எம்பசி டெக் ஜோன் இருக்குது, நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க கூட இதை ப்ரிஃபர் பண்ணலாம். கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, சரவணா செல்வரத்னம் இருக்குது, சென்னை சில்ஸ் இருக்குது, அப்புறம் போத்தீஸ் இருக்குது. ஷாப்பிங் கூட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நடந்தே போயிட்டு வரலாங்க, அந்தளவுக்கு நல்ல நியர்பையில் இருக்குது. அதான் இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லையா, உங்களுக்கு விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத நீங்கள் அது மூலியமாக அந்த தாய்மார்கள் அப்பாக்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல மெயினில் இருக்குது அப்படின்னும் போது நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காது இல்லையா, அதனால தாங்க சொல்கிறேன். சென்னை ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 3.1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஏர்போர்ட் மெட்ரோவும் நீங்கள் இங்கேருந்து 3.1 கிலோமீட்டர் தூரத்தில் அசஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஈக்காட்டு தாங்கல் ஒலிம்பியா டெக் பார்க்கில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஓகேங்களா, கனெக்டிவிட்டி வைஸில் இப்போ இருக்கிற மெட்ரோவையும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ரேடியல் ரோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈச்சங்காடு சிங்கிள் கிட்ட மெட்ரோ கனெக்டிவிட்டி ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஃபேஸ் 2 ஒர்க். அதுவும் நீங்கள் வந்து லாங் தான், பட் அசஸ் பண்ணிக்கலாம். இதே இருக்குது அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணும், பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சென்ட் மேரி ஸ்ட்ரீட் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக இப்போ நம்ம போகிறோம். கார் பார்க்கிங்க்கு தனி என்ட்ரன்ஸ் இருக்குது, அதோ காருக்குள்ளே திருப்புறாங்க, அதையும் காமிச்சிருங்க. அப்படியே திரும்புங்க. ஆக்சுவலாக அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜமீன் பல்லாவரம் அப்படின்னு உடனே இந்த தண்ணி நிற்குமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. தண்ணி நிற்காது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜமீன் பல்லாவரம் அப்படின்னு உடனே 2018-19 நடந்த இன்சிடென்ட் இது. தண்ணி பிரச்சனை, கிரவுண்ட் வாட்டர் இருக்கும், கிரவுண்ட் வாட்டர் பிரச்சனை இருக்குமே வசந்த் அப்படின்னு யோசிப்பீங்க. இங்கே இந்த இடத்துல பர்டிகுலராக கிரவுண்ட் வாட்டர் இஷ்யூஸ் கிடையாதுங்க. சரிங்களா, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் வாட்டர் சோர்ஸ், வாட்டர் பாடிஸ் நிறையா இருக்குது. இந்த இடம் தான் முக்கியமான இடம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடந்து வர மாதிரி ஃபீல் இருக்கு இல்லையா. ஏன் சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ்னா ரூல்ஸ் படி 10 ஃபீட் செட் பேக் வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய விண்டோஸும் சரி, அந்த சைடில் இருக்கக்கூடிய விண்டோஸ்க்கும் சரி நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பக்கமாகவே போகலாங்க. இது வந்து ஒன் சைடு தான், பட் கார் எல்லாமே நீங்கள் இந்த வழியாக தான் கொண்டு போகணும் இல்லையா, அதனால் இதையும் நீங்கள் பார்த்துட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேம் போர்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அண்ணாவோட வீடு, கார்த்திக் அண்ணா. வீடியோவில் இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல, அவங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அண்ணாவும் இருக்காங்க. எங்க கூட வந்து இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க. சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன்னா. இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓ தேங்க்ஸ் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். ஓகே நீங்கள் மறுபடியும் வந்திருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, இன்னும் ஒரு 8 வீடு இருக்குல்ல. அதுக்காக ஆமாம் ப்ரோ, அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க பில்லர். ஆமாம், நான் அதான் யோசித்தேன், சரி நம்ம வாங்குவோம் போட்டிருக்காரு, நல்ல ரிவ்யூ கொடுக்குறாரு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அது நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ, எந்த குறையும் கிடையாது. ஆக்சுவலி அவன் வாங்கினதுக்கப்புறம் தான் அவன் பார்த்தேன், சார் அனுப்பிச்சிருந்தாரு. ஓ ஓகே ப்ரோ. ஆனால் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்போது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அவங்களையும் மீட் பண்ணியிருந்தேன், மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களையும் மீட் பண்ணியிருக்கேன். எடுத்துருந்தீங்களா? அப்போ வீடியோ காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. வாசலில் நிற்கும் போது பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அண்ணா நான் நேராக போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு திறந்து இந்த கேட்டை லாக் பண்ணிட்டேன். அப்புறம் தான் உள்ளே போகணும் ப்ரோ அப்படின்னாங்களா, அதனால் இன்னும் கேட்டு திறந்து விட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அம்யூனிட்டிஸ் பார்த்தலாம். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்குறாங்க, கிளப் ஹவுஸ் இருக்குது, ஜிம் இருக்குது, சோலார் பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க காமன் ஏரியாஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குமே 1 kVக்கு பவர் பேக்கப் கொடுக்குறாங்க. கிட்ஸ் பிளே ஏரியா டெரஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே டெரஸ் வரைக்கும் உங்களுக்கு லிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் சொன்னல, கிரகப்பிரதேசம், அதுக்குள்ளே அந்த டிஃபன் சாப்பாடு பரிமாறும்ல, அதுக்குள்ளே ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. அதுதான் அந்த திங்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரிஞ்ச லொக்கேஷனும் கூட. இன்னொன்று, இந்த ஃப்ளாட்ஸ் யாராவது வாங்கிட்டு ரெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்கள், உள்ளே போகலாம். லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே இப்போ ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் ஃபைனல் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. பயோமெட்ரிக் அன்லாக்கும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஆகிட்டு மொத்தம் இருக்கக்கூடிய 20 யூனிட்டில் 8 யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. சேல் ஆன் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்துட்டு இருக்கிறாங்க 1 by 1. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சந்திப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லிஃப்ட்டிலேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது லிஃப்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாதுங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடு, 2 பிளாக். ஓகேங்களா? 2 லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, 2 லாபி இருக்குது. நம்ம போகலாமா? ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரிடார்லேயே உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி இங்கே வந்து ஒரு அவுட் சைட் ஃபாயர் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இங்கே ஷூ கபோர்ட்ஸ் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். இந்த ஃபாயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அடிக்கு 4 அடியில் கொடுத்துருக்குறாங்கங்க. வாங்க
கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு. மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க பாஸ்வேர்டு மாற்றிக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் வந்து இங்கேங்க. இந்த வீடை வாங்க போகிற ஓனர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபயர் ஸ்பேஸ் இருக்குங்க. 4 அடிக்கு 10 அடி சைஸில் இந்த ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ண வரும்போதே இந்த ஃபயரை திறந்துட்டு பின்னாடி போயிட்டு இந்த மெயினில் ஆன் பண்ணாங்க இவி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த ஃபயர் வந்து நல்ல எனக்கு ஒரு குட் வைப் கொடுத்துருந்தது. அது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு சைட் விசிட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு சைட் விசிட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிவ்யூ எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகி எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாயருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிவிங் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1163 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37%. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 அடிக்கு 21 அடிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு பார்க்குறீங்க, ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி லிவிங் கம் டைனிங் சேர்ந்து இருக்குது அப்படின்னாலே மோஸ்ட்லி அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 அடி கொடுத்துருக்காங்க. 12 அடிக்கு 21 அடி. அது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் கம் டைனிங் நல்லா வைடனாக இருக்கும். அது நான் கொஞ்சம் நல்ல விஷயமா பார்ப்பேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸுங்க. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இந்த சோஃபா, இந்த டைனிங், இந்த மாடுலர் கிச்சன், இந்த கட்டில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லிவிங் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்றத காட்டுற விதமாக தான் மாடல் ஹவுஸை பிளான் பண்ணியிருக்கிறாங்க பில்டர். நீங்கள் வீடை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்டீரியர் ஒர்க்குக்கு அடிஷனல் காஸ்ட் தான். பட் இந்த மாடல் ஹவுஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இந்த மாடல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ பில்டர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஃபிட்டிங்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காமிக்கிறேன். டிவி யூனிட் இருக்குது. நான் இருக்கிறத அப்படியே சொல்கிறேங்க. இந்த வீடும் அவைலபிள் இருக்குது. பேசிக்காக இருக்கக்கூடிய வீடும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் பண்ணிக்கணும். அதனால தான் நான் இப்போ உட்காந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிவி யூனிட் இருக்குது. இந்த டிவி யூனிட் பின்னாடி இங்கே லைட் கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லா இருந்தது. அதுவும் மைல்டாக கொடுத்துருக்காங்களா, நல்லா இருந்தது. விண்டோஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் தான், வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. மஸ்கிட்டோ நெட்டோட இருக்குது. டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா கபோர்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் மணியை பார்த்தா ஓகே. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. மாடுலர் கிச்சனுங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி இருக்குது, ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. குசுவலையோடு இருக்குது. 9.25 அடிக்கு 7.25 அடி சைஸில் கிச்சன் இருக்குது. 2 டேப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜாகுவார் பிராண்டு தான். அந்த ஃபிட்டிங்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு. மாடல் ஹவுஸில் 1 வீடில் 1 அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் ஜாகுவார் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு சர்வீஸ் இருக்குது. சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தண்ணி படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சர்வீஸை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. விண்டோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சன்ஷேடு இருக்கும், தண்ணி வராது. மஸ்கிட்டோ நெட் இருக்குது. யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பேக் சைடும் ஸ்ட்ரீட்டுங்க. இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரோஜினி ஸ்ட்ரீட். அந்த பக்கம் இருக்கிறது சென்ட் மேரி ஸ்ட்ரீட். எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. ஆக்சுவலாக இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் துணி காய போட்டுக்கலாங்க. எங்கள் மொட்டை மாடி வரைக்கும் போகணும் அப்படின்றது கிடையாது. இங்கே லிஃப்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ் வரைக்கும் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டெரஸ் வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக போயிட்டே காய போட்டுக்கலாம். தாய்மார்கள் அம்மாக்கள் ஈஸியாக தான் இருக்கும். பட் சின்ன சின்ன ஐட்டம் உள்ளே போடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே காய போட்டுக்கலாம். அப்படியே கொடியேற்றலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா கம்ப்ளீட் நீட்டாக இருந்தது. மிரரோட கொடுத்துருக்காங்க. ஜாகுவார் பிராண்டில் உங்களுக்கு டேப் இருக்குது. வாஷ் பேஷன் சோமானி பிராண்டில் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனோட ஃப்ளோர் வந்து கிரனைட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். ஜாகுவார் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. ஜாகுவார் பிராண்டோட ரேட்டை கேட்டு பாருங்கள். இன்றைக்கி சீலிங் வரைக்கும் ஹாட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சும்மா சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லலைங்க. ரேட் கிளாசெட் ரேட்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் ஜாகுவார் பிராண்ட் அப்படின்றது நல்லா ப்ரீமியமாக இருக்கக்கூடியது. ரேட் காஸ்ட்லி. சீலிங் வரைக்கும் ஹாட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. கீசர் இருக்குது. வால்மிக்ஸ் இருக்குது ஜாகுவார் பிராண்டில். காமன் பாத் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 6 அடிங்க. அப்படி வாங்க. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கொசுவலையோடு இருக்குது.
இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.4x11. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் ரோமா பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பேங்கை தான் அப்படி ஒழிச்சு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து உங்களுக்கு வால்பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து அதில் லைட் போட்டு பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லா இருந்தது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 2 டாய்லெட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இல்லை, அட்டாச் பாத்துக்கு முன்னாடி இங்கே வந்து தனியாக உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்கில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓ, லைட்டே போட தேவையில்ல போலுங்க, இப்படி இருக்கட்டும். உள்ளே நல்லா வெளிச்சம் வருது. அதுதான் சொன்னேன், அந்த சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸோடு இருக்கக்கூடிய வீடு நீங்கள் வாங்குறதுனால மிகப்பெரிய அட்வான்டேஜ் செட்பேக் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்துலையும் காத்தோட்ட விஷயத்துலையும் எந்த குறையும் இருக்காது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீடுன்றது வெளிச்சமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும். நீங்கள் வீடு பார்க்குறீங்க சிட்டிக்குள்ளே அப்படின்ற பட்சத்தில் சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இல்லைனா கார்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? இது எனக்கு நான் பார்த்தேன்னா எப்படி சொல்லணும், அதுதான் என்னோட அக்காக்களை நாட்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது. 6 அடிக்கு 5.25 அடி சைஸில் இந்த அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட் ஜாகுவார் பிராண்டில். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது ஜாகுவார் பிராண்டில். வாட்டர் ஹீட்டர் இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. UPVC வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய விண்டோ. இது மிரர் கொடுத்துருக்காங்க. மிரர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. இந்த வீடு கட்ட போகிற தாய்மார்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. செலவு இன்டீரியர் பண்ணிருங்க. அப்போ தான் வீடு நம்ம நினச்ச மாதிரி நல்லா வரும். அப்புறம் நம்ம பண்ண மாட்டோங்க. 2 பெட்ரூமோட சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 10 அடி. இப்போ நம்ம பார்த்த பெட்ரூமோட சைஸ் 10 feet x 10 feet. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 10 feet x 10 feet. இந்த இடம் நல்லா இருந்தது. இந்த ஆஃப் செட் பண்ணியிருக்கிறது நான் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அங்கே லிவிங் கம் டைனிங்கில் சட்டன் கிராஸ் ஆகும்போதே போயிட்டு அப்படியே யூட்டன் வச்சு வந்தாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொசோலையோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. வீடு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. ரேட் என்ன அப்படின்றத பில்டர்கிட்ட கேட்டுட்டு நம்ம 2 BHKவையும் பார்த்துடலாம். சார் வீடை பார்த்தாச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் ரேட்டை கேட்குறாங்க, கொஞ்சம் சொல்லிடுங்க. நம்ம ப்ராஜெக்டோட கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7,500 per square feet நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. மார்ச் 1க்கு முன்னாடி புக் பண்ணுறவங்களுக்கு 7,200 ப்ரைஸ் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அது நீங்கள் வந்து ஈஸியாக அவைல் பண்ணிவிடுங்க. ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ இந்த 7,200 அப்படின்றது பேசிக் காஸ்ட். ஓகே. இன் அடிஷன் தட் உங்களுக்கு கார் பார்க்கிங், EB, வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் அதெல்லாம் அடிஷ்னலாக வரும். ஓகே. சர்வீஸ் கனெக்ஷன் அதெல்லாம் எல்லாமே அடிஷ்னலாக வரும். ஓகே. லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். லோன் வந்து நமக்கு 2 பேங்க் அப்ரூவ்டு, ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு, SBI அண்ட் LIC. ஸோ ஈவன் 90% வரை லோன் அவைல் பண்ணி தரலாம். ஓகே. உங்கள் மார்ஜின் பண்ணி 10% இருந்தாலே போதும். நான் 90% வரை லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் பில் ரேட் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 BHK பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு 2 BHKs அவைலபிள் இருக்குது. அதுக்கு இதை வந்து ஒரு மாடலாகவும் பார்த்துருங்க. ஓகேங்களா? இந்த வீடை வாங்கிட்டு கிரகப்பிரவேசம் வச்ச அண்ணாக்கள் அக்காக்களுக்கு வாழ்த்துக்கள். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 BHKல பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஃபயர் கொடுத்துருக்குறாங்க. அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஃபயர். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு. 2 BHK எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஃபயர் ஃப்ரண்ட்லங்க 4.5 அடிக்கு 10 அடி சைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஓனர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1063 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS வந்து பார்த்தீங்கன்னா 37%. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.4க்கு 21 அடிங்க. ஆக்சுவலாக மெயின் டோர் திறந்து உள்ள வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிவிங் இருக்குது. இந்த லிவிங்கில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது. ஓகேங்களா? கேபினெட் கீழே பண்ணி அதில் டிவி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளைவுட் ஸ்மெல் நல்லா இருக்குது. டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா கபோர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோர் பிளானில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. 8 அடிக்கு 10 அடி சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்லாபில் கிரனேட் இருக்குது. சிம்னி இருக்குது. இது அது இல்லை, அந்த கிரைண்டர் வச்சுக்கிறதுக்குங்க. மிக்ஸி கிரைண்டர்ஸ் சின்னதாக வச்சுக்கலாம் உள்ள. அந்த ஜூஸர் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அதை பார்த்த உடனே முன்னாடி ஒரு வீடு பறக்கும் தெரியுமா? ஏலியன்ஸ் கிட்ட போய் ஒரு பையன் மாட்டிப்பானே,
அந்த படத்தில் அந்த பையன் லாஸ்ட்டாக ஒளிஞ்சிருப்பான்ல கீழ் ஃப்ளோருக்கும் மேல் ஃப்ளோருக்கும் போகிற இதில் வெளிநாட்டிலலாம் அது இருக்கும். பேஸ்மெண்ட் இருக்கும் வெளிநாட்டில், துணி துவைக்கிற துணியெலாம் அது வழியாக தான் கீழே கொண்டு போவாங்க. அங்கே பேஸ்மெண்ட் ஏன்னா வெளியில் துவைக்க முடியாது, காயப்பட முடியாது, ஏன்னா வெதர் அந்த மாதிரி இருக்கும்ல, ஃபுல்லாக ஸ்னோ தான், மொட்டை மாடியே இருக்காது அங்கெல்லாம், ஃபுல்லாக இது டேப்பராக தான் இருக்கும். ஏன்னா வந்து அது பனி போகணுன்றதுக்காக. அந்த மாதிரி வீட்டிலலாம் உனக்கு பேஸ்மெண்ட்டுக்கு இப்படி தான் துணி உள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசோலையோட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட்டுங்க. இந்த சிட் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டிங் ஏரியா ஆக்சுவலாக நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். சுவிச்சஸ் எல்லாமே ரோமா பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி 8 இன்ச்சுக்கு 7 அடி 4 இன்ச்சுங்க. இந்த பூஜா ஸ்பேஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 13.4 அடி சைஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு பிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க, வித் கிரிலோட இருக்குது, கொசோலையோட இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கு. ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கடலை குத்து நல்லா தானடா இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக டயர்டாக இருக்குது, பயங்கரமாக பசிக்குதுங்க, போய் சாப்பிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல், பசிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் மிக்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசோலையோட இருக்குது. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. இந்த அட்டாச் பாத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 7 அடி. ஃபுல்லாக ஜாகுவார் பிராண்ட் தான். வாஷ் பேஷன் இருக்கு உள்ளே. இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் கம் டைனிங் இன் பிட்வீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது லிவிங்க்கு. லிவிங் பேசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, நல்ல டிசைனர் வாஷ் பேஷன் இருக்குது. அதுக்கு கிரானைட் ஃப்ளோர்லையும் கொடுத்துருக்காங்க. லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்டில் காமன் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க, வால் மவுண்ட் டிசைனில். இந்த காமன் பாத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி 7 இன்ச்சுக்கு 4 அடிங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. இந்த காமன் பாத் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசோலையோட இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 12 அடிங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பால்கனிலேருந்து, அதாவது அந்த சிட் அவுட்லேருந்து உங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸ்லாம் தெரியும், நடந்தே கூட போயிட்டு வரலாங்க. இந்த சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜே தெரியுது பாருங்க. இங்கே அங்கே கூட ஒரு மகால் இருக்கும், இந்த வசந்தம் திருமண மகால், சுகம் ஹாஸ்பிட்டல். அப்படியே நடந்தே கூட நீங்கள் போயிடலாம் எனக்கு தெரிஞ்ச சரவணா ஸ்டோர்ஸ். நீங்கள் ஜிஎஸ்டி கூட போக தேவையில்லைங்க, இப்படியே போனீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் ஒட்டி இருக்கிற ரோடு வரும், அப்படியே ஒரே ரோடாக போனீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் நடந்து போயிடலாம். நடந்து போகிறதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் காரில் போகிறதுக்கு உங்களுக்கு மொத்தம் 3 பிரிட்ஜ் இருக்குது. சப்வே இருக்குது, இந்த பிரிட்ஜ் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிட்ஜும் இருக்குது. சரிங்களா? 2 BHK உங்களுக்கு காமிச்சாச்சு. இந்த வீடு சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் சைட் விசிட் போயிட்டு வாங்க. வரும்போது உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது பர்சனலாக நான் அப்டேட் ஆகிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,200 rupees கோட் பண்ணியிருக்காங்க மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? 7,500 rupees ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபீல்டு என்னன்னு பார்க்கறனால என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த காய்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது சவுத் சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் செட் பயங்கரமாக ஏற போகுதுங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேன், லேண்ட் ரேட் இங்கே பயங்கரமாக ஏறிட்டதுனால, அதாவது டைரக்ட் ஓனர் கிட்டேருந்து வாங்கக்கூடிய லேண்ட் ரேட்டும் ஏறிட்டதுனால, இப்போ வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் தான், அந்த லேண்ட் ரேட்டே ஏறிடுச்சு அப்படின்னும் போது அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹவுஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் பார்க்குறது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு நல்லது. ஃபீல் என்னன்னு பார்க்கனால உங்கள் வீட்டு பிள்ளை சொல்லியிருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை அவங்க குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.